Dear students, welcome to all 12th standard subject Biozoology Unit 5 Chapter 10 Topic Magnitude of Biodiversity. Today we are discussing about magnitude of biodiversity and patterns of biodiversity. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா magnitude of biodiversity உயிரிய பல்வகைத்தன்மையின் பரிணாமம். இந்த பயோடைவர்சிட்டியை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி இஸ் ஆஃபன் குவான்டிஃபைட் அஸ் த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் ரீஜன் அட் அ கிவன் டைம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் எவ்வளோ பயோடைவர்சிட்டி அப்படின்றத கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் டயத்தில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அளவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் மேக்னிடியூட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. கரண்ட் எஸ்டிமேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆன் த எர்த் இஸ் அரவுண்ட். இப்போ ரீசெண்ட் கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எர்த்தில் எவ்வளோ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 மில்லியன் ஸ்பீசிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8லேருந்து 9 மில்லியன் உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவர் வி ரியலி டோன்ட் நோ த எக்ஸாக்ட் மேக்னிடியூட் ஆஃப் அவர் நேச்சுரல் வெல்த். இயற்கையில் எவ்வளோ எக்ஸாக்டாக உயிரினத்தொகை இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் டாக்ஸானமி இம்பெடிமெண்ட் அப்படின்றாங்க, வகைப்பாட்டியலின் இடையூறு. ஏன்னா நமக்கு துல்லியமான அளவு இன்னைக்கு வரைக்கும் இயற்கையில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குன்னு துல்லியமாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியல, தெரிஞ்சுக்க முடியலை. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாக்ஸானமி இம்பெடிமெண்ட், வகைப்பாட்டியலின் இடையூறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ மில்லியன் ஸ்பீசிஸை டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, தட் மீன்ஸ் வரையறை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஹவ் பீன் டெஸ்கிரைப்டு. நுண்ணுயிரிகளும் விலங்குகளும் தாவரங்களையும் எவ்வளோ கண்டுபிடிச்சி டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 1.5 மில்லியன் சிற்றினங்களை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈச் இயர் அபவுட் 10 to 15,000 நியூ ஸ்பீசிஸ் ஆர் ஐடென்டிஃபைட் அண்ட் பப்ளிஷ்டு வேர்ல்டு வைடு. உலக அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 15,000 புதிய இனங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதில் 75% பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டபிரேட் அப்படின்றது வந்து பேக் போன் இல்லாத அனிமல்ஸ் யாரெல்லாம் சொல்லலாம், புரோட்டோசோவா, போரிஃபெரா, சிலண்ட்ரேட்டா, பிளாட்டிகல்மிந்தஸ், ஆஸ்கல்மிந்தஸ், அனலிடா, அப்புறம் ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா. இந்த இன்வெர்டபிரேட்ஸே 75% இருக்குது. ரிமைனிங் 25% தான் வெர்டபிரேட் கேட்டகரியில் வராங்க, ஆம்பிபியன், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் எல்லாம். ஸோ 75% வந்து இன்வெர்டபிரேட். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் the number of undescribed species is undoubtedly much higher அப்படின்றாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத விலங்கினங்கள், சிற்றினங்கள் அப்படின்றது வந்து நிறைய சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிறைய உயிரினங்கள் இது வரைக்கும் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணாமல், கேட்டலாக் பண்ணாமல், இது என்ன அனிமல்னே தெரியாமல் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத விலங்குகள் நிறைய இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. India is very rich in terms of biological diversity due to its unique biogeographical location, diversified climatic conditions, and enormous ecodiversity and geodiversity. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியா வந்து பயோடைவர்சிட்டியில் வந்து வெரி ரிச்னஸ், ஒரு நிறைய வெல்த்தை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நம்ம நாட்டில் உள்ள இருப்பிடமாக இருக்கட்டும், ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே எனார்மஸ். அதனால் நிறைய உயிரினங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டியூ டு இட்ஸ் யூனிக் பயோஜியாகிரபிக்கல் ஏரியா, அதோட புவி பரப்பாக இருக்கட்டும், அண்ட் டைவர்சிஃபைடு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கட்டும், அண்ட் எனார்மஸ் டைவர்சிட்டி, நிறைய ஈகோ சிஸ்டமாக இருக்கட்டும், அண்ட் ஜியோ டைவர்சிட்டி, புவி பரவல் அமைப்பாக இருக்கட்டும். இது எல்லாமே வந்து நல்ல ஸ்பீசிஸ் ரிச்னஸ், ஸ்பீசிஸ் வந்து நிறைய எண்ணிக்கையில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்தியாவில் நிறைய ஸ்பீசிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு வேர்ல்டு பயோஜியாகிரபிக்கல் கிளாசிஃபிகேஷன், இந்தியா ரெப்ரசன்ட் 2 of the major realms.
ரிலைம்ஸ் அப்படின்னா முக்கிய ஆட்சி எல்லை பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து 2 ரிலைம்ஸ் இருக்குது, அதாவது 2 ஆட்சி எல்லை பகுதிகள் இருக்குது. அது என்னென்ன ஆட்சி எல்லை பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலியார்டிக் அண்ட் இண்டோ மலேயான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலியார்டிக்ங்கிறது ஒரு ரிலைம்ஸ் அண்ட் இண்டோ மலாயான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ரிலைம்ஸ் ஏரியா இருக்குது, அதாவது ஆட்சி எல்லை பகுதிகள் இருக்குது. அண்ட் 3 பயோம்ஸ். என்னென்ன பயோம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபிக்கல் ஹியூமிட் ஃபாரஸ்ட், ட்ரோபிக்கல் ட்ரை டெசிடிவஸ் ஃபாரஸ்ட் அண்ட் வார்ம் ஃபாரஸ்ட் அல்லது செமி டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் பயோம்ஸும் 2 டைப்ஸ் ஆஃப் ரிலைம்ஸும் வந்து இந்தியாவில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ரிலைம்ஸில் வந்து ஒன்று இந்தோ மலையன்னு சொன்னோம், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பொலியார்டிக் ரீஜன் சொன்னோம். அடுத்து பயோம்ஸை பொறுத்தவரையில் வெப்பமண்டல சதுப்பு நில காடுகள், இலையுதிர் காடுகள், வெப்ப பாலைவனம் அல்லது அரை பாலைவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயோம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து எவ்வளோ % அப்படின்னா 2.4% தான் இந்தியா. ஆனால் இந்த 2.4%லையும் எவ்வளோ வந்து ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா 8% ஸ்பீசிஸ் வந்து நம்ம இந்தியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த இவ்வளோ இல்லை இந்த இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸில் 92,000 ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு வைடாக எல்லாருமே நோன் ஸ்பீசிஸ், எல்லோரும் தெரிஞ்ச ஸ்பீசிஸ் வந்து 92,000 நோன் ஸ்பீசிஸ், அனைவரும் அறிந்த இனங்கள் வந்து இந்தியாவில் 92,000 ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது இந்தியா அப்படின்றது வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, 7வது இடத்தை வகிக்குது. நிலப்பரப்பு அடிப்படையில் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது, உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்திய நாட்டை. ஸோ இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஈகோ சிஸ்டம் இருக்குது அண்ட் பயோம்ஸ் இருக்குது வித் வேரிட் ஹேபிடேட்ஸ் லைக் ஹில்ஸ், மலை, வேலிஸ், சமவெளிகள், பள்ளத்தாக்கெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா, பிளாட்டியூ, சீசோர்ஸ், மேங்க்ரோவ்ஸ், எஸ்டோரிஷ், கிளாஸ்லேண்ட், ரிவர் பேசின்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹேபிடேட்ஸ் இருக்குது. இப்போ ஈகோ சிஸ்டம் அப்படின்னா சூழ்நிலை மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க, ஹில்ஸ் அப்படின்னா மலை, அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வேலிஸ், பிளாட்டியூஸ், சீ ஷோர் கடற்கரை பகுதிகள், பள்ளத்தாக்கு, பீடபூமி, அடுத்து மேங்க்ரோவ்ஸ் அலையாத்தி காடுகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, எஸ்டோரிஸ் கழிமுக பகுதி, இந்த ரிவர் வாட்டரும் சால்ட் வாட்டரும் கலக்கக்கூடிய இடம், கடல் தண்ணியும் ஆற்று தண்ணியும் கலக்கக்கூடிய அந்த ஏரியாவை வந்து எஸ்டோரிஸ்னு சொல்லுவோம். கிளேசியர் அந்த பனிப்பகுதிகள், புல்வெளிகள், ஆற்றுப்படுகைகள்னு சொல்லக்கூடிய ரிவர் பேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹேபிடேட் உள்ள ஒரு நாடு தான் நம்ம இந்திய நாடு. இட் ஆல்சோ ரெஃப்ளெக்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ், நிறைய கிளைமேட்ஸும் இருக்குது இல்லையா, ப்ரெசிப்டேஷன் மழைப்பொழிவு, பனிப்பொழிவு இருக்குது, டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, வெப்பம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அது ஒரு இடத்துல வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்கிறது, அண்ட் ரிவர் ஃப்ளோ, ஆற்று நீர் ஓட்டம், அண்ட் சாயில், இந்த மாதிரி ஏகப்பட்ட வளம் இந்தியாவில் இருக்குது. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த 17 மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஹேஸ் 10 பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன் வித் கேரக்டரிஸ்டிக் ஹேபிடேட் அண்ட் பயோட்டா. இப்போ இந்தியாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா மெகா டைவர்சிட்டி அப்படிங்கும்போது 17 மெகா பயோடைவர்சிட்டியில் இந்தியாவும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. மெகா பயோடைவர்சிட்டின்னா உலகத்தில் அதிக அளவில் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதிகமாக உள்ள 17 இடத்துல நம்ம இந்தியாவும் ஒருத்தவங்க. அதே மாதிரி பயோட்டாவை பொறுத்தவரையில் ஒரு 10 பயோட்டா வந்து பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ் வந்து ஒரு 10 வந்து உலகளவில் நிறைய பயோஜியோகிராஃபிக் ஜோன்ஸ் பயோட்டா உள்ள ஒரு ஏரியா, அதில் நம்ம இந்தியாவும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம் அரவுண்ட் த வேர்ல்டு. உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஒரே யூனிஃபார்மாக இருக்கிறது இல்லை, ஈக்குவலாக இருக்கிறது இல்லை, ஒரு இடத்துல கம்மியாக இருக்கிறது, ஒரு இடத்துல அதிகமாக இருக்கிறது. ஆர்கானிசம் ரெக்வயர் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கண்டிஷன் ஃபார் தேர் ஆப்டிமம் மெட்டபாலிசம் அண்ட் க்ரோத். ஒவ்வொரு ஆர்கானிசமும் வளர்கிறதுக்கு அதுக்கான ஆப்டிமம் மெட்டபாலிசம் கண்டிப்பாக வந்து தகுந்த அளவில் தன்னோட மெட்டபாலிசம்ஸ் வேணும், அப்போ தான் வந்து அது என்ன பண்ண முடியும், க்ரோத் ஆக முடியும். வித்தின் த ஆப்டிமல் ரேஞ்ச் a large number and type of organisms are likely to occur, grow and multiply. The habitat conditions are determined by their latitude and altitude.
இப்போது உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயோடைவர்சிட்டிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இங்கே 100 இருக்குன்னா இன்னொரு ஏரியாலையும் 100 தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே 50 இருக்குன்னா இன்னொரு ஏரியாலையும் 50 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல 50 இருந்தால் ஒரு இடத்துல 100 இருக்கும், ஒரு இடத்துல 1000 இருக்கும், ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஒரு இடத்துல 1 or 2 மட்டும் இருக்கலாம். ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்றது வந்து ரீஜன் வைஸ் பார்க்கும்போது சேமாக இருக்காது, அன்ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட க்ரோத்தாக இருக்கட்டும், அதோட மெட்டபாலிசம் எல்லாத்துக்குமே தேவையான ஈகோசிஸ்டத்தில் தன்னை வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா ஒரு அடாப்ட் பண்ணிவிட்டு வாழ ஆரம்பிக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்து அது தன்னோட ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதிக எண்ணிக்கையில் அது வளர்ந்து உற்பத்தி ஆகணும், நிறையா க்ரோ அண்ட் மல்டிப்ளை ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா த ஹேபிடேட் கண்டிஷன்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை த லாட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட். வாழிடங்களோட தன்மைகளை நிலங்களின் பரப்பு மற்றும் கடல் மட்டத்திலிருந்து அவற்றின் உயரம் இது ரெண்டும் தான் தீர்மானிக்குது. லாட்டிடியூடும் ஆல்டிடியூடும் தான் தீர்மானிக்குது. இப்போ அந்த இது வந்து எந்த இடத்துல எவ்வளோ நிலப்பரப்பில் இருக்குது, அடுத்து சி லெவல்லேருந்து எவ்வளோ லெவலில் இருக்குது, எம்எஸ்எல்னு சொல்லுவோம் இல்லையா, மீன் சி லெவல், அதுலேருந்து எவ்வளோ உயரத்தில் அந்த ஏரியா இருக்குது, அந்த ஹேபிடேட் இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் அந்த ஹேபிடேட்டை பற்றி நம்ம சொல்லலாம். அந்த ஹேபிடேட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றியும் சொல்லலாம். ஸோ ஹேபிடேட் கண்டிஷன்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை வாழிடங்களையே தீர்மானிக்கிறது யார்? லாட்டிடியூடும் ஆல்டிடியூடு தான். நெக்ஸ்ட் லாட்டிடியூடினல் அண்ட் ஆல்டிடியூடினல் கிரேடியன்ஸ். பரப்பு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லாட்டிடியூடுமா, ஆல்டிடியூடை வந்து உயரத்தை வந்து ஆல்டிடியூடுன்னு சொல்லுவோம். அப்போ பரப்பு மற்றும் உயரம் சார்ந்த சரிவு வாட்டம். டெம்பரேச்சர், ப்ரெசிபிடேஷன், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டார், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாட்டிடியூடினல் கிரேடியண்ட். அடுத்து ஆல்டிடியூடு ஃப்ரம் எ சி லெவல். ஆல்டிடியூடு எவ்வளோ வந்து கடல் மட்டத்திலேருந்து உயரம் இருக்கோ அதை எவ்வளோ சொல்லுவோம், கடல் மட்டத்திலேருந்து இவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னா அது ஆல்டிடியூடினல் கிரேடியண்ட் அப்படின்னு சொல்லுவோம். So latitudinal gradient and altitudinal gradient are some of the factors that determine the biodiversity distribution pattern. ஸோ எவ்வளோ பயோடைவர்சிட்டி பரவி இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது யார்? இந்த லாட்டிடியூடினல் கிரேடியன்ட்னு சொல்லக்கூடிய டெம்பரேச்சர், ப்ரெசிபிடேஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர் அண்ட் ஆல்டிடியூடினல் கிரேடியன்ஸ் இது ரெண்டும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. The most important pattern of biodiversity is latitudinal gradient in diversity. இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எது கொடுப்பாங்க அப்படின்னா latitudinal gradient in diversity. This means that there is an increasing diversity from the pole to equator. போல்லேருந்து ஈக்குவேட்டருக்கு போகும்போது டைவர்சிட்டியோட பாப்புலேஷன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஸ்பீசிஸோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ போல்லேருந்து ஈக்குவேட்டருக்கு போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது, போலில் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஈக்குவேட்டர்லேருந்து போலுக்கு போனீங்கன்னா ஈக்குவேட்டரில் அதிகமாக இருக்கும், போலுக்கு போக போக என்ன ஆகும், போலார் ரீஜன்ஸ்க்கு போக போக குறையும். துருவப்பகுதிகளில் குறைவாக இருக்கும், ஈக்குவேட்டர் ரீஜன்ஸில் ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அதிகமாகவே இருக்கும். டைவர்சிட்டி இன்க்ரீசஸ் as one moves towards the temperate zone and reaches the maximum at trophic level. Thus tropic harbor more biodiversity than temperate or polar regions. Polar regions-ஐ கம்பேர் பண்ணும்போது ட்ரோபிக் ஏரியாவில் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குது, எஸ்பெஷலி பிட்வீன் த latitude ஆஃப் 23.5% north and 23.5% south. Tropic of Cancer to Tropic of Capricorn வரைக்கும் சொல்லலாம். Harsh condition exist in temperate areas during the cold season, while very harsh condition prevail for most of the year in polar regions. இப்போ ஈக்குவேட்டர்னு சொல்லக்கூடிய பூமத்திய ரேகை பகுதிகளில் உயிரிய பல்வகையின் தன்மையோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அங்கேருந்து போலார் ரீஜன்ஸ் துருவ பகுதிகளை நோக்கி நம்ம டுவர்ட்ஸாக போயிட்டே இருக்கும்போது துருவ பகுதிகளில் ஸ்பீசிஸோட ரிச்னஸ் கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ரோபிக் ஆஃப் கேப்ரிகான் ரீஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பயோடைவர்சிட்டி உள்ள ஏரியாவாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஹார்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா டெம்பரேட் ஏரியாஸில் வந்து ஹார்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது டூரிங் கோல்டு சீசன், வைல் வெரி ஹார்ஸ் கண்டிஷன் ப்ரிவேல் மோஸ்ட் ஆஃப் த இயர் இன் போலார் ரீஜன்ஸ். போலார் ரீஜன்ஸில் எல்லாம் பார்த்தீங்க துருவ பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான டைம் வந்து ரொம்பவே கடுமையான காலநிலைகள் தான், ரொம்ப ஹார்ஸ் கண்டிஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க போலார் ரீஜன்ஸில். அதனால தான் ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அங்கே கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஈக்குவேட்டார் எடுத்துக்கோங்க. ஈக்குவேட்டாருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொலம்பியா. ஈக்குவேட்டார் ரீஜன்ஸில் தான் கொலம்பியான்ற ஏரியா இருக்கு இல்லையா. இந்த கொலம்பியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கொலம்பியா லொக்கேட்டட் நியர் த ஈக்குவேட்டார். அங்கே ஈக்குவேட்டார்கிட்ட இருக்கும்போது பேர்ட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன்.
1400 1400 ஸ்பீசிஸ் இருக்குது ஈக்குவேட்டர் ரீஜன்ஸில். எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது அதுலேருந்து கொஞ்சம் மேலே போனீங்கன்னா நியூயார்க் வரும். அதாவது 41 டிகிரி நார்த்தில் இருக்கக்கூடியது வந்து ஈக்குவேட்டர்லேருந்து 41 டிகிரி நார்த்தில் இருக்கக்கூடியது நியூயார்க் சொல்லுவோம். அங்கே எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா 105 ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. இதே இன்னும் நீங்கள் வந்து போலார் ரீஜன்ஸை நோக்கி போக போக கிரீன்லாந்து இருக்கும். கிரீன்லாந்து வந்து 71 டிகிரி நார்த்தில் இருக்கக்கூடியது கிரீன்லாந்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் வெறும் 56 தான் இருக்குது. ஸோ ஈக்குவேட்டரில் இருக்கும்போது கொலம்பியாவில் 1400 ஸ்பீசிஸும், அடுத்து அதை விட கொஞ்சம் ஹையர் ரேஞ்சுக்கு போகும்போது நியூயார்க்கில் வந்து 105 இனங்களும், அங்கேருந்து மேலே கிரீன்லாந்து ஏரியாவுக்கு போகும்போது வெறும் 56 இனங்கள் மட்டுமே வந்து உயிரினங்கள் இருக்குது, பேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு பறவையை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவேட்டர்லேருந்து போலார் ரீஜன்ஸ்க்கு போகும்போது எண்ணிக்கை என்ன ஆகுது, போலார் ரீஜன்ஸில் குறையுது. இந்தியா வித் மச் ஆஃப் இட்ஸ் லேண்ட் ஏரியா இன் த ட்ரோபிக்கல் latitude is home for more than 1200 species of birds. Thus it is evident that the latitude increase the species diversity. ஸோ latitude தான் என்ன பண்ணுது, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து. இப்போ உயரமான மலைப்பகுதிக்கு மேலே நம்ம போக போக டெம்பரேச்சர் குறையிறதற்கு காரணமாக அங்கே உள்ள ஸ்பீசிஸோட ரிச்னஸ் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேட் டிக்ரீசஸ் 6.5 டிகிரி பெர் கிலோமீட்டர் எபோவ் த மீன் சீ லெவல். சராசரியாக கடல் மட்டத்திற்கு மேலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6.5% என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரோபிக்கல் ஏரியாவில் பயோடைவர்சிட்டி ரிச்னஸ்க்கான காரணம் என்ன, எப்படி வந்து இந்த ரிச்னஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குது ட்ரோபிக்கல் ஏரியாவில், அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்றத அடுத்து கொடுத்துருக்காங்க. Warm tropical regions between the Tropic of Cancer and Capricorn on either side of the equator possess congenital habitat for living organisms. அதாவது உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஹேபிடேட்டை இந்த ஏரியா கொண்டிருக்கு. கேன்சர், அதாவது ட்ரோபிக் ஆஃப் கேன்சருக்கும் கேப்ரிகானுக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த ஈக்குவேட்டர் இருக்கு இல்லையா, அந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான தகவமைப்பு நல்ல அழகாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹேபிடேட் இருக்கிறதுனால உயிரினங்கள் அந்த கிளைமேட்டில் நல்லா அடாப்ட் பண்ணிட்டு வாழுது. நெக்ஸ்ட், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ட்ரோபிக்ஸ் ஆர் ஃபேவரபிள் நாட் ஒன்லி ஃபார் த ஸ்பீசியேஷன்ஸ் பட் ஆல்சோ சப்போர்ட்டிங் போத் வெரைட்டி அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ அங்கே உள்ள கண்டிஷன்ஸ் வந்து அந்த ஸ்பீசிஸோட வெரைட்டி அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்கானிசத்தை சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் அங்கே ரிச்னஸ் அதிகமாக இருக்குது. இந்த டெம்பரேச்சர் வேரிஸ் பிட்வீன் 25 டிகிரிலேருந்து 35 டிகிரி இருக்கிறதுனால மோஸ்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அக்கர் வித் இஸ் ஈஸி அண்ட் எஃபிஷியன்சி. இந்த டெம்பரேச்சர் 25 to 35ங்கிறது வந்து அதுக்கு மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ஆவரேஜ் ரெயின்ஃபால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃபன் மோர் தென் 200 mm per year. ஒரு வருஷத்துக்கு மழைப்பொழிவு அப்படிங்கும்போது 200 mm per year இருக்கிறதுனால அங்கே இனங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதிகப்படியான மழை பெய்கிறதுனால. நெக்ஸ்ட்டு அங்கே உள்ள காலநிலைகள், கிளைமேட், அந்த பருவங்கள், சீசன்னு சொல்லுவோம் இல்லையா, அண்ட் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், ஃபோட்டோ பீரியட்ஸ், அந்த ஒளிக்காலம் ஆர் மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள் அண்ட் என்கரேஜ் போத் வெரைட்டி அண்ட் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக நிலையாக இருக்கிறதுனால உயிரினங்களில் இருக்கக்கூடிய வேற்றுமைத்தன்மையை எண்ணிக்கையும் உயர்த்துறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஏரியாவில் உள்ள கிளைமேட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயோடைவர்சிட்டி ரிச்னஸ் அதிகமாக இருக்குது, பயோடைவர்சிட்டி அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்றாங்க. ரிச் ரிசோர்ஸஸ் அண்ட் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி, ஊட்டச்சத்து மற்றும் அதிகப்படியான வளங்கள் அங்கே இருக்குது. இதனால தான் அங்கே நிறைய பயோடைவர்சிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப், சிற்றினங்களுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையேயான தொடர்பு அப்படின்றத ஒரு கால்குலேஷனாக கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வான் ஹம்ஃபோல்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட். இவர் வந்து ஒரு ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஜியோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் வான் ஹம்ஃபோல்ட் எக்ஸ்ப்ளோர்ட் த வைல்ட்னஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கன் ஜங்கிள்ஸ் அண்ட் ஃபவுண்ட் that within the region of a species richness increased with the increasing area but up to certain limit.
ஸ்பீசிஸ் ரிச்னஸ் வந்து எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண ஸ்பீசிஸோட ரிச்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்காது, ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் இப்போ ஏரியா இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் 10, 20, 30, 40 இந்த லைனில் நினச்சிக்கோங்க. இங்கேயும் நீங்கள் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் ஒய் ஆக்சிஸ்லையும் கொடுத்துக்கோங்க 10, 20, 40, 20, 30, 40. இப்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு ஸ்பீசிஸ் ரிச்னஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே 10 இருக்குது அப்படின்னா இங்கே ரெட் கலரில் இருக்கிறது 10 ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இங்கே 20 இருக்குது அப்படின்னா இங்கேயும் 20 இன்க்ரீஸ் ஆகும். 30னா 30. இப்படி அதிகமாக போயிட்டே இருக்கும்போது ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு அப்புறம் அதால் என்ன பண்ண முடியலை, அதிக எண்ணிக்கையை காமிக்க முடியலை. ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண ஸ்பீசிஸோட ரிச்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ அப்படின்னா சர்டைன் லெவல் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அது ஸ்டேபிளாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவங்க யார்? அலெக்சாண்டர் வான் ஹம்ஃபர்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட். The relationship between species richness and area is wide variety of taxa, angiosperm plants, birds, vowel, fats, freshwater fishes இதெல்லாம் turned out to be rectangular hyperbola. And the logarithmic scale, the relationship is straight line described by the equation. இப்போ இந்த இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவில் சொல்லியிருக்காரு. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்றது வந்து S=CA பவர் Z அப்படின்றது இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இதில் தான் அவர் வந்து மெஷர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு என்ன இது யூஸ் பண்ணுறாருன்னா லாக் ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாரு. இப்போ வந்து இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா S=CA பவர் Z வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே லாக் எடுத்துக்கிறணும். எஸ்ஸுக்கு லாக் S ஈக்குவல் சி இருக்கு இல்லையா, லாக் சி ப்ளஸ் இந்த மேலே உள்ள இசட் வந்து சைடில் வந்துடும், இசட் லாக் ஏ. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்கான லாக் ஸ்கேல். லாக் எஸ் ஈக்குவல் டு லாக் சி ப்ளஸ் இசட் லாக் ஏ அப்படின்றது வந்து லாக் ஸ்கேல். இப்போ லாக் எஸ் அப்படின்னா ஸ்பீசிஸ் ரிச்னஸ், ஏ அப்படின்றது ஏரியா, இசட் அப்படின்றது ஸ்லோப் ஆஃப் த லைன், ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் -1 to +1 இருக்கும். அண்ட் சி அப்படின்றது வந்து ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஜென்ரலாகவே 0.1லேருந்து 0.2 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வேரியும் ஆகும். 0.1லேருந்து 0.2 வரைக்கும் இருக்கக்கூடியது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஜென்ரலாக. However, in case of species area relationship in very large scale like entire continent ஃபுல்லாக சொல்லும்போது கொஞ்சம் வேரி ஆகும். The slope of the line appears to be much steeper. Z value in range of 0.6லேருந்து 1.2 வரைக்கும் இருக்கும். For example, in case of fruit eating frugivorous birds and mammals in tropical forest டிஃப்ரெண்ட் காண்டினென்ட், பெரிய பெரிய என்னது காண்டினென்ட்ஸ்னால் என்ன சொல்லுவோம், கண்டம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பெரிய ஏரியாவை எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணும்போது அப்போ அதோட பாயிண்ட் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்லோப் இஸ் பவுண்ட் டு தி ஸ்டீப்பர் லைன் இப்போ அதோட ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.15 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வேரி ஆகும். ஜென்ரலாக வந்து 0.1லேருந்து 0.2 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக இருக்கும்போது 0.1லேருந்து 0.2 இருக்கும். பெரிய பெரிய காண்டினென்ட்ஸ் லெவலில் பார்க்கும்போது 0.6லேருந்து 1.2 இருக்கலாம். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இந்த ஃபியூகிவரஸ் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸில் பார்க்கும்போது அதோட ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.15 இருக்குமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.